எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுங்கிடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுங்கிடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையினால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையினால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைக்கும் போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கினதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைக்கும் போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கினதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ?
சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்திரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை எண்ணி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்திரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவே. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நாம் அனைவருமே இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக முகமுகமாக சந்திக்கும்படி தேவன் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கூட நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கூட நாம் தேவனுக்கு நன்றிகளை கூட நாம் தெரிவித்து கொண்டு, விசேஷமாக இந்த நாட்களில் கூட நாம் பார்க்குறோம், ஒரு 4-5 பாடங்கள் பார்க்கும்படி தேவன் ஒரு கிருபை செய்திருக்கிறார். அந்த 5 பாடங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு கூட நம்ம விசுவாசிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் ஒரு புதியதாக ஒரு பாடத்தை கூட நாம் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நாம் சொல்லலாம்னா, சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தான் ஒரு அருமையான ஒரு பாடம் நம்ம பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த பாடம், இந்த ஆராய்ச்சி உண்மையிலே தேவன் இதை ஆசீர்வதிப்பார் என்று கூட நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது தேவன் அநேக விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு படிப்பினையை கூட நமக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், இப்படி நாம் சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் நாம் சாலமோனை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சகோதர சகோதரியில் சாலமோன் பார்க்கும்போது நாம் அவரை என்ன சொல்லுவோம்னா ஞானவான் கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அரசாட்சி பொற்கால அரசாட்சின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருடைய ஞானம், தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினார் பாருங்கள். ஸோ உண்மையிலே அந்த ஜனங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கூட நம்ம சொல்லலாம். எந்த ஜனங்கள்? இந்த சாலமோனுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றாக கூட ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிக்க கேட்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, ஒரு அறிமுகம் என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம். இந்த அறிமுகத்தில் விசேஷமாக நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த கானான் தேசத்திற்கு உள்ளே நுழையும்படி தேவன் அங்கே செய்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவங்களை தேவன் எப்படி வழிநடத்தினார் என்ற ஒரு விதம் இஸ்ரேல் ஜனங்களை நமக்கு நல்லா தெரியும். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பரிச்சயமான விஷயன்றதுனால நாம் அதிகமாக அதை குறித்து நம்ம பார்க்காம நமக்கான படிப்பினை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாருன்னா
அவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணும்படி மோசேவினிடத்தில் என்ன செய்கிறாருன்னா ஒரு கூடாரம் என்ன பண்ண சொல்கிறாருன்னா போட சொல்கிறார். அப்போ அதன்படி மோசே என்ன செய்கிறாருன்னா அந்த வனாந்தரத்தில் ஒரு கூடாரம் போடுகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் நமக்கு தெரியும். அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா அங்கே பலிகளை செலுத்தக்கூடிய வேலைகள் அங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், நமக்கான விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவரெல்லாம் பலியெல்லாம் செலுத்துவார். ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எங்கன்னா இந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ அதில் 3 பிளேஸ் இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுறார். இப்போ தாவீது என்ன செய்கிறார் பார்க்கும்போது, அவர் அரசாட்சி செய்யும் போது, அவர் ராஜாவாக அரண்மனையில் வீற்றிருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நான், தேவன் என்னை அழைத்து என்ன செய்திருக்கிறாருன்னா ஒரு ராஜாவாக அரண்மனையில் ஒரு சிங்காசனத்தின் மேலே அப்புற வைத்திருக்கிறார் தேவன். ஆனால் தேவன் எங்கே இருக்கிறாருன்னா வனாந்தரத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் பிரயாசம் எடுக்கிறார். ஸோ இடத்த சூஸ் பண்ணுறாரு, அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்குறாரு. அதில் அந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பொன்னினாலும் வெண்ணினாலும் சில பொருட்களை தேவன் செய்ய சொல்கிறாரு. இவைகளெல்லாம் கூட வாங்கி வச்சிடுறாரு, பொண்ணு வெள்ளி எல்லாம் சேர்த்து வச்சிடுறாரு. ஆனால் ஆலயம் கட்டணும்னு சொல்லும்போது தேவன் சொல்கிறாரு உடனே, தாவீது நீ ஆலயம் கட்ட வேணாம், உன்னுடைய மகனாகிய சாலமோன் ஆலயம் கட்டட்டோன்றார். அப்போ அது தாவீது என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து சாலமோனை என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆட்சிக்கு வரும்போது அவரை அபிஷேகம் பண்ணி அவர் எங்கே ஆலயம் கட்டணும், எங்கே இடம் வாங்கியிருக்கிறாரு, பொண்ணு எங்கே இருக்குது, வெள்ளி எங்கே இருக்குது, அதில் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லாம் மரம், சீத்தின் மரம், ஸோ நிறைய பொருட்கள் எல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காருன்றதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் மறித்து போகிறார். இப்போது சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா ஆலயத்தை அங்கே கட்டுறது நம்ம பார்க்கணும். அப்போ ஆலயம் கட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஞானம் பாருங்கள் சகோதர சகோதரிகளை, இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலை, ஒரு அறிமுகம் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அறிமுகம் நம்ம பார்க்கும்போது சாலமோனை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த அரண்மனையில் சாலமோன் உட்கார்ந்து ஞானமாக என்ன பண்ணுறாருன்னா நடத்துகிறார். சாலமோன் எழுதின விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள். ஏன்னா கூட நீங்கள் ஒரு வசனம் கூட நம்ம என்ன பண்ணலான்னா வாசிக்கலாம். அதை குறித்து 1 ராஜாக்கள் எடுத்துக்கங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் 3000 நீதிமொழிகளையும் சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. பாருங்க, நீதிமொழிகள் அவர் 3000 சொல்லியிருக்கிறாராம். ஞான பாட்டுகள் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 1005 ஞான பாட்டுக்களை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த உலகத்தில் இவ்வளோ நீதிமொழிகள் சொன்னவரும் சரி, ஞான பாட்டுகள் கூட 1005 சொன்னது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் யாருன்னா இந்த சாலமோன் தான். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சாலமோன் அவருக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். இவ்வளோ ஞானி, ஏன்னா பாருங்கள் நமக்கு ஞானம் வேணும்னா அறிவு வேணும்னா நீதிமொழிகள் நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்திலேருந்து வாசிக்கும்போது நீதி நியாயம் இவைகள் எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து கிடைக்குது. நிறைய படிப்பினை கூட இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து கிடைக்குது. இப்பேற்பட்ட எழுதின அவர் சொல்கிறாரு, நீ நடக்கும் போதும் படுத்துக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இவைகளெல்லாம் உன்னுடைய கழுத்தில் கட்டிக்கொள்ளுன்றார். இதெல்லாம் ஞான அர்த்தங்கள் உள்ளவை. ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் நடக்கணும்னா ஒருவர் கிறிஸ்துவனுடைய சபையாக பரலோகத்திற்கு அவர் செல்லணும்னா சாலமோன் எழுதின நீதிமொழிகளை கூட அவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ ஞானம் அறிவு எல்லாமே இருக்குது நீதிமொழிகள். இப்பேற்பட்ட ஒரு ஞானி யாருன்னா சாலமோன். பாருங்கள், இப்பேற்பட்ட ஒரு ஞானிக்கு இவர் அந்த ராஜபாரம் ரொம்ப ஞானமாக நடத்துகிறார்.
அவர் இந்த ராஜபாரத்தை ஞானமாக நடத்தும்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து தேசத்தில் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, சாலமோன் அந்த ஜனங்களை சரியான விதத்தில், சரியான அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரி செய்து வரக்கூடிய பிரச்சனைகள், அவர்கிட்ட கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஞானமாக அதை செய்கிறாரு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சாலமோன் எந்த யுத்தமும் பண்ணல. பாருங்கள், சாலமோன் நிறைய யுத்தம் பண்ணாமையே அந்த ஞானத்தில் என்ன பண்ணியிருந்தார்னா அவர் செயல்பட்டிருக்கிறாரு. இப்பேற்பட்ட அவர் ஒரு ஞானம் நாம் பார்க்கும்போது இந்த ஞானத்தை பார்க்கும்படிக்கு பிரபலமாவது ஃபுல்லாக. இப்போ நம்ம வேலூர் பட்டணத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், இந்த வேலூர் பட்டணத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர் வந்து ரொம்ப ஞானமாக இந்த வேலூர் பட்டணத்தை அவர் வழி நடத்துகிறாருன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல பிரபலமாகுது. சென்னை, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரிலாம் பிரபலமாகுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, சேபா நாட்டினுடைய ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா சாலமோனுடைய அந்த ஜனங்களை ஞானமாக நடத்தக்கூடிய விஷயங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாலமோனை பார்க்கும்படிக்கு நிறைய கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்னால் ஒரு 10 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் நம்ம போனோம். ஃப்ளைட்டில் போனால் இன்னும் ஈஸியாக கூட நம்ம போயிடலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான். பாருங்கள், ஒரு இருக்கக்கூடிய பிரதேசம் பார்த்திங்கன்னா அந்த சேபா நாட்டினுடைய அந்த ராணி பார்க்கும்போது சாலமோனுடைய விஷயங்களை கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய விடுகதைகள் எனக்குள்ளே இருக்குது, அது இன்னும் எனக்கு ஒரு கிளாரிட்டினா எனக்கு கிடைக்கல. ஒருவேளை சாலமோனை பற்றி சொல்லும்போது நிறைய ஞானஸ்தன் கூட சொல்கிறாங்க, நான் அவருடைய ஞானத்தை போய் நான் சோதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா புறப்பட்டு அங்கே வருகிறது கூட நம்ம பார்க்குறோம். அதற்கான வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரியானவள் கேள்விப்பட்ட போது அவள் விடுகதலைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலோமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றையாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை. பாருங்க, அந்த 3ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கும் போது, அதாவது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சாலமோனுக்கு உண்டாகிய கீர்த்தி சேபாவினுடைய ராஜஸ்திரியை கேள்விப்படும் போது அவள் விடுகதைகளை அவனை விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக பாருங்க, விடுகதையின் மூலமாக இவரை சோதிக்கும்படி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்திரீ வராங்க. அந்த ஸ்திரீ வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும், ஸோ அவங்க வர்றது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரயாணம் எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னா ஒட்டகங்கள் மூலமாக, அந்த ஒட்டகங்கள் மூலமாக அவங்க பிரயாணம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவரிடத்துல என்ன பண்ணுறாங்க நிறைய கேள்விகளை என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. 4ஆம் வசனம் வாசிக்கலாம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரனுடைய அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு போதும் பாருங்க, அந்த சாலமோனை பார்க்க வரும்போது சாலமோனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டுக்களை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போயிருக்கிறாங்களா அந்த ஸ்திரீ. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஆலயம். ஏன்னா தேவனுடைய ஆலயம், முதல் ஆலயம். பைபிளில் நம்ம பார்த்திங்கன்னா ஆலயம் சொல்லும்போது முதல் ஆலயம் நம்ம எங்கே சொல்லலாம்னா கட்டிடம் இல்லாத ஒரு ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் தான் நம்ம சொல்லலாம். ஆனால் கட்டிடம் ஆலயம் சொல்லும்போது சாலமோன் கட்டின ஆலயம் தான் முதல் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு வராங்க, அங்கே பார்க்குறாங்க, பிரமிச்சு போகிறாங்க. அடுத்த வசனம். ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து
நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. பார்த்தீங்களா? அப்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, இப்படி அந்த ராஜா வந்து இப்படி செய்கிறாரு, அவருடைய ஞானத்தின்படி நடக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவாங்க. அவர் செய்யாத விஷயங்களை கூட என்ன பண்ணால் பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவர் செய்யாத விஷயங்களெல்லாம் கூட சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுடைய பழக்கம். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கேட்ட விஷயங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யாயிற்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. அவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அநேகமாய் இருக்கிறது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆச்சரியமாக சொல்கிறாங்க, எனக்கு அந்த நாட்டில் உங்களுடைய செய்தி எனக்கு அறிவித்தாங்க, நீங்கள் அந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறீங்க, ஞானமாய் வழி நடத்துகிறீங்கன்ற விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவங்க சொன்னது ரொம்ப கம்மிங்களாம். இங்கே வந்து அவங்க பார்க்கும்போது பிரமிச்சு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு 25% கூட சொல்லலை அவங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் பார்க்குறோம் ரொம்ப ஞானம் அறிவு உண்மையிலே அதிகம் சொல்கிறாங்க. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். இப்போ சொல்கிறாங்க உம்முடைய ஜனங்கள் எப்பேற்பட்டவங்களன்னா பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். பாருங்கள் யாருன்னா அவங்க கூட இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த ஊழியக்காரர், இவர் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை டீல் பண்ண சொல்கிறாள் இல்லைங்களா? அவங்க டீல் பண்ணுற அவங்களையும் சேர்த்து சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே ஞானம் உள்ளவர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கனம் பண்ணுறாங்க. பாருங்கள் சகோதர இப்பேற்பட்ட ஒரு ஞானம் உள்ளவர் யாருன்னா சாலமோன். பாருங்கள் அவருடைய அரசாட்சி அப்படி செஞ்சிருக்கிறாருன்னா இதே ஸ்திரீ கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க போது ஜெபம் கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா? சீஷர்களுக்கு என்ன ஜெபம் கற்றுக் கொடுத்தார்? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னால் இல்லைங்களா? அந்த ராஜ்யம் வரும்போது அங்கே ராஜாவாக யார் வீற்றிருப்பார்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வீற்றிருப்பார். அப்போ அவர் நடத்தக்கூடிய ராஜ்யம் எப்படி இருக்கும்? சாலமோனுடைய ராஜ்யமே இப்படி அந்த அம்மா புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அப்போ நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் பாருங்கள். அவர் நடத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கும்? சாலமோனை விட ஞானமுள்ளவராக இருப்பார் கர்த்தர். அப்போ அந்த ஸ்திரீ உயிர்த்தெழுந்து வந்து யாரை குற்றப்படுத்துவாங்கன்னா சாலமோனை பற்றி சொன்னாங்க பாரு, அவங்கள குற்றப்படுத்துவாங்களாம். சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார் இங்கே. எப்போ சொல்லுவாங்க? அவங்க உயிர்த்தெழுந்து வந்து சொல்லுவாங்க, சாலமோன் தான் நான் ஞானியன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சரி, நம்ம இதுவரையிலும் ஒரு அறிமுகம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பாடத்துக்குள்ளே என்ன பண்ணலான்னா நம்ம போயிடலாம். சரி, இந்த பாடம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பாருங்கள், சாலமோன் ஞானமாக இருந்தார், ஞானியாக இருந்தார், நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கிறாரு, பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு, தாவரங்களை குறித்து பேசியிருக்கிறாரு, செடிகளை குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசாத கான்செப்ட் இந்த உலகத்திலே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் சாலமோன் பேசியிருக்கிறாரு. ஆனால் சாலமோனுக்கு 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் அவர் புத்திக்கு எட்டலைங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சா யாருக்குன்னா சாலமோனுக்கு. என் புத்திக்கு எட்டாதது 3 விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். அது என்னன்னா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. பாருங்க, எனக்கு மிகவும் ஆச்சரியப்படும்படியாக 3 காரியங்கள் உண்டு, என் புத்திக்கு எட்டாது 4வது கூட இருக்குங்களா. யாருக்கு? சாலமோனுங்க. இது அவர் மரிக்கிற வரலாம் இது அவருடைய மைண்டில் வரவே இல்லைங்களா. இதனுடைய அர்த்தம் அவருக்கு தெரியவே இல்லைங்களா. பாருங்க,
அப்போ எனக்கு புத்தி கெட்டாதது மூன்று, நான் ஆச்சரியப்படவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதது நான்கும் உண்டன்றாரு. இப்போ சொல்றாரு அது என்ன? அவை யாவன? ஆகாயத்தில் கழுகனுடைய வழியும். பாருங்க, ஆகாயத்திலே கழுகையினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், கண்மலையிலே பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஒரு கன்னிகையை நாடி மனுஷனுடைய வழியுமே. பாருங்க, இந்த 4 காரியங்கள் அவர் மைண்ட்ல புரியவே இல்லைங்களா? பாருங்க, யார் எழுதுறாரு? ஒரு ஞானி. 3000 நீதிமொழிகள், 105 ஞானப்பாட்டு சொன்ன சாலமோனுக்கு இந்த 4 காரியங்கள் புரியலைங்களாம். அது என்ன சொல்லும்போது, ஆகாயத்திலே கழுகையினுடைய வழி முதல் விஷயம் சொல்றார். ரெண்டாவது நாம பார்க்கும்போது கண்மலையிலே பாம்பினுடைய வழி ரெண்டாவது. மூன்றாவது சொல்றாரு நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும். நான்காவது சொல்றாரு ஒரு கன்னிகையின் நாடிய மனுஷனுடைய வழியும். ஒரு கன்னிகையை நாடி மனுஷனுடைய வழியும். இந்த 4 காரியங்கள் அவருக்கு புரியவே இல்லைங்களா, அவர் புத்திக்கே எட்டலைங்களா. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ணலாம் சகோதர சகோதரிகளே, இது நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருவேளை அவருடைய காலத்திற்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம், தேவன் கூட அதை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திட்டார். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியம் வெளிப்பட்டதுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி என்ன ஆச்சரியம் உண்டாகும்படி இந்த 4 காரியங்கள். ஸோ ஒவ்வொன்றாக என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரியில். சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா, ஆகாயத்தை கவனித்து பார்க்கிறார். ஆகாயத்தை கவனித்து பார்க்கும்போது ஒரு கழுகு பார்க்குறாரு அவர். அந்த கழுகு எவ்வளோ ஹைட்டாக பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொலைவு, அவர் கண்ணு கெட்டாத இடத்துல அந்த கழுகை பறந்துட்டு இருக்கு. ஆனால் தன்னுடைய இறை எங்கே இருக்குன்னா பூமியில் இருக்குது. தன்னுடைய இறை அந்த உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, அந்த இறை பூமியில் விழுந்த உடனே, மிருகத்தினுடைய அந்த இறை அதுதானங்க அதனுடைய உணவு, அது விழுந்த உடனே அவ்வளோ ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த கழுகை என்ன பண்ணுதுன்னா உடனே வந்து என்ன பண்ணிடுதுன்னா அந்த மாம்சத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுதுங்க. ஏன்னா அந்த மாம்சத்தை சாப்பிட்டால்தான் அதற்கு ஜீவன், இல்லைன்னா அதுக்கு ஜீவன் இல்லை. இது உயர பறக்கூடிய கழுகை சொல்லலாம். நம்ம கழுகையில் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ராஜாளி கழுகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ராஜாளி கழுகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராஜாளி கழுகை என்ன பண்ணோன்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய கழுகை இதுதான். அப்போது இந்த கழுகை என்ன பண்ணோன்னா தன்னுடைய இரையை இந்த பூமி மேலே நோக்கமாக இருக்கும். இன்னும் அது சாப்பிடக்கூடிய முறை பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு எப்படி இருக்கணும்னா அந்த ஹீட்டாகவே இருக்கணுங்களா. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போதே வந்து என்ன பண்ணோன்னா அது அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோன்னா சாப்பிடுமா. அப்போ தான் அதுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்கும். ஜீவன் கிடைக்கும்போது அந்த ஜீவனை வச்சுட்டு தான் மேலே என்ன பண்ணோன்னா அது எவ்வளோ ஹைட்டாக ஒன்றா பறக்கும். ஸோ இது சாலமோன் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் எழுதுகிறார். ஸோ முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்க்குறாரு அவர், என்ன பார்க்குறோன்னா கண்மலையினுடைய பாம்பினுடைய வழியும். கண்மலையிலே பாம்பினுடைய வழி. பாருங்க சகோதர சகோதரிகளே, இவர் மலையை பார்க்குறாரு. மலையை பார்க்கும்போது ஆனால் அது மலை இல்லை, அது பாம்பு. மலை பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மலை மாதிரி இருக்குங்க அந்த பாம்பு. தன்னுடைய இரையை அது பிடிப்பதற்காக தன்னுடைய சரீரம் முழுமையாகவே பாறை மாதிரி ஆக்கிடுங்களாம். மலை இருக்கு இல்லைங்களா, அந்த மலை மாதிரி பண்ணிடுங்களாம் தன்னுடைய சரீரத்தை. எதுக்காக? தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக. ஒரு அசைவு கூட இருக்காதுங்களா. பாருங்கள், இப்படி நம்ம அசைக்கிறோம் இல்லைங்களா, இந்த அசைவு கூட இருக்காதுங்களா. ஆனால் அந்த பாம்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா அந்த
ஆடு அங்கே நின்றுட்டு இருக்கும். ஆடு நின்றுட்டுரும், மாடு கூட நின்றுட்டு இருக்கும். அதை மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மான் கூட அங்கே இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும்னா, தன்னுடைய சரீரத்தை எப்படி வச்சுருக்கோன்னா சகோதர சகோதரிகளே, மலை மாதிரி வச்சுருக்கோம். ஒரு அசைவு கூட இருக்காதுங்க. ஆனால் அப்படி இருக்கிற பாம்பு என்ன பண்ணாங்களா, அங்கே ஆடும் மானும் இருக்கும்போது அந்த இரையை போய் என்ன பண்ணோன்னா அப்படியே பிடிக்குங்களாம். அந்த இரையை பிடிச்சிருச்சுன்னா அந்த பாம்பு அந்த இரையை விடாதுங்களாம். முதல்ல என்ன பண்ணோன்னா தன்னுடைய எலும்புகளை என்ன பண்ணோன்னா உடைச்சிருங்களாம். அதை உடைச்சிட்டு அப்புறம் அதை சாப்பிடணும். இது சாலமோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக அவ்வளோ தந்திரமாக இவ்வளோ தந்திரமாக செயல்படுது இந்த பாம்பு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அசைவு இல்லாமல் நம்ம இப்படியே நின்றுட்டே இருந்தால் நம்மளால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுங்க? கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியும் சகோதர சகோதரிகளே. ஆனால் இங்கே பார்க்குறோம், அது ஒரு அசைவே இல்லாமல் அப்படியே நின்றுருக்கு தன்னுடைய இறை பிடிப்பதற்கு. இது அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சா. ரெண்டாவது காரியம். மூணாவது விஷயம் நம்ம பார்க்குறோம், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும். இவர் ஒரு என்ன பண்ணுறாருன்னா, சாலமோன் அந்த சமுத்திரம் இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போகிறார். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பயணம் செய்யக்கூடியவர்கள்லாம் அதில் ஏறுறாங்க. ஏறிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கப்பலையே கூர்ந்து பார்த்துட்டுக்கிறாரு. ஆனால் அந்த கப்பல் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த தண்ணிக்குள்ளே போகுதுங்க. கரையிலேருந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு நம்ம எந்த திசையில் போனோன்னு அங்கே என்ன இருக்குன்னா ஒரு கருவி இருக்கும். இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ. ஆனால் சாலமோனுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த கருவியும் இல்லை. ஆனால் இவங்க புறப்படுறவங்க எங்கே போகிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எடுத்துக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ வேலூர் பட்டணத்துலேருந்து நம்ம புறப்படுறோன்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அப்படி நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெங்களூரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா. ஸோ இந்த 4 பகுதிகள் இருக்குது. ஆனால் சாலமோனுடைய வாழ்ந்த காலத்தில் கடலுக்குள்ளே அந்த கப்பல் போடன உடனே அந்த திசை அது திரும்பாமல் காண்பிக்கிறது யாரும் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக பெங்களூருக்கு போகிறவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்க, சென்னைக்கு போகிறவங்க கரெக்டாக போகிறாங்க, இங்கே சேலம் போகிறவங்க கரெக்டாக போகிறாங்க. இது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இது ஆகாயத்தில் எப்படி கழுகையினுடைய வழி ஆச்சரியமாக இருந்துச்சோ, ரெண்டாவது பாம்பினுடைய வழி எப்படி ஆரம்பிச்சோ, அதே மாதிரி நடுக்கடையில் கப்பலுடைய வழியும் இவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவங்க புறப்பட்டு அழகாக போய் அந்த சேர வேண்டிய இடத்திற்கு இவங்க போகிறாங்க? எப்படி அந்த ஞானம் எப்படி வருது? அந்த கப்பல் ஓட்டக்கூடியவருக்கு, அந்த போட் ஓட்டக்கூடியவருக்கு எப்படி ஞானம் வருது? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3 விஷயம் சொல்லிட்டாரு. இதனாலும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 4வது விஷயம் இருக்குது, அது என் புத்திக்கே எட்டலன்றார். அது என்னன்னா, ஒரு ஸ்திரீயை நோக்கி, ஒரு கன்னிகையை நோக்கி, ஒரு கன்னிகை ஸ்திரீ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கன்னிகையை நோக்கி ஒரு மனுஷனுடைய வழி எனக்கு இது என் புத்திக்கே எட்டலன்றார். என்ன எட்டல? சகோதர சகோதரிகளே பாருங்க, ஒரு ஸ்திரீக்காக அந்த ஸ்திரீ கிட்ட பார்த்த நல்ல குணங்களுக்காக, ஒரு அழகாக இருக்கலாம். அழகுன்னு சொல்லும்போது சிகப்பாக இருந்தால் மட்டும் அழகில்லை, கருப்பாக இருந்தால் மட்டும் அழகில்லை, அவங்களுடைய குணங்கள் தான் அழகு நாம் பார்க்குறோம். ஸோ அழகு என்பது குணம் தான். ஸோ ஒருவேளை இந்த உலகத்தில் சொல்லலாம் அவங்க ஒரு வெள்ளையாக இருக்கிறாங்க அப்படி கூட சொல்லலாம், அது கூட ஒரு அழகு சொல்லலாம். பட் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்லும்போது அந்த குணங்கள் தான் அழகு. ஒருவேளை அந்த ஸ்திரீ கிட்ட இவர் என்ன பார்த்தாருன்னு சொல்ல, மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் ஒரு வேளை ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ரொம்ப பணக்காரர் ரொம்ப கோடீஸ்வராக இருந்தாலும் கூட, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்திரீயை அவர் பிடித்ததுக்காக, அந்த ஸ்திரீயை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஸ்திரீயை திருமணம் பண்ணுவதற்காக
தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்வதற்காக அவ்வளோ பெரிய ஞானஸ்தன், அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர், அவ்வளோ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்திரீக்காக தன்னை அப்படியே மாற்றிக்கொள்கிறாராம். எப்படி? ஒருவேளை அந்த ஸ்திரீ ஏழையாக இருந்துச்சுன்னா அவர் ஏழையாக அப்படியே மாறிடுறாராம். இது எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஸ்திரீக்காக இப்படி மாறுவாங்களா? அதுதான் சொல்கிறாரு, இந்த விஷயம் என் புத்திக்கு எட்டல. அப்போ 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இந்த 4 விஷயங்கள் அவருக்கு என்னாகலைன்னா மைண்டுக்கு எட்டல. ஒரு ஞானஸ்தன், அவருக்கு அது புரியல. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு காரியங்களை நாம் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்மளுடைய பாடத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிப்பா, இதில் நமக்கு என்ன தேவன் ஒரு அருமையான ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா நமக்கு எல்லாமே பாடங்கள் தான். பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லாமே பாடங்கள் தான். ஸோ ஏன் நம்ம சொல்கிறோம் சகோதர சகோதரிகள் என்றால், மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்து, மணவாட்டி யாருன்னா சபை. ஏன் அந்த மணவாளன் மணவாட்டி எனக்கூடிய அந்த பந்தத்தை தேவன் வைக்கிறார்? அந்த பந்தம் ஏன் தேவன் வைத்திருக்கிறாருன்னா சகோதர சகோதரிகளே, இப்போ சொல்கிறாங்க, ஒருடைய குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அந்த திருமணத்தில் எல்லாரோட சிரித்து என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசிகிட்டு இருக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மனைவி சோகமாகவே இருக்கிறான். அப்போ கேட்குறாங்க, ஏன் உன்னுடைய கணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, நீங்கள் மட்டும் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, அவர் சிரிப்பதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவர் மௌனமாக இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வேலை விட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா வேகமாக செருப்பை கழட்டிட்டு உள்ளே வராருன்னா அது எந்த சூழ்நிலை என்ன பிரச்சனைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது கணவனுடைய ஒவ்வொரு அசைவுகளை கண்டுபிடிக்கிறது யாருன்னா மனைவி. அதே மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் சொல்லும்போது மணவாட்டி யாருன்னா சபை. அந்த சபைக்கு முக்கியமாக பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாமே பாடம் தான். இது இந்த பைபிள் 66 புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் பார்த்திங்கன்னா மணவாட்டி ஆகக்கூடிய சபை அவர்களுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. இப்போது முதல் விஷயம் நாம் இதில் நமக்கான பாடம் நம்ம பார்க்குறோம். முதல் விஷயம் நம்ம பார்க்குறோம், வாசிக்கலாம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையானவன் ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். போதங்க, ஆகாயத்திலே கழுகையினுடைய வழியும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஆகாயத்தினுடைய கழுகையினுடைய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் தேவன் கிருபை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்ம மேலே ஒரு இரக்கம் அன்பு வச்சதுனால இதனுடைய ரகசியம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த கழுகு உயர பறந்துட்டு இருக்கோம். அந்த உயர பறக்கக்கூடிய அந்த கழுகு தன்னுடைய இரையை பூமியில் பார்க்குது இல்லைங்களா? பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது இல்லைங்களா? அதுக்கு ஜீவன் கிடைக்குது இல்லைங்களா கழுகுக்கு? அதே போல் கழுகு என்பது இந்த உலகத்தில் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் நம்ம வாசிக்கலாம். எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல, சட்டைகளை அடைத்து கழுகுகளைப் போல. யாரு சொன்னால் திருச்சபையை தான் குறிக்குது, சபையைத்தான் குறிக்குது. அப்போ சபை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இறைக்காக, கழுகு எப்படி தன்னுடைய இறைக்காக தொலைவிலிருந்து நோக்கி அந்த இறையை எடுத்துகிட்டு சாப்பிடுதோ அதே போல் சகோதர சகோதரிகளே நாம் எப்படி இருக்கிறோம்னா கழுகுகளைப் போல இருக்கிறோமா? எதுக்காக? இந்த கழுகைகளுக்கு உணவு என்ன, நமக்கு உணவு என்ன? 2 ஆகாரம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆகாரம் சகோதர சகோதரிகளே நாம் மாம்சத்தில் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு. இன்னொரு ஆகாரம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வசனம். பாருங்க,
பைபிள் சொல்லும்போது, உணவு சொல்லும்போது 2 அர்த்தம் நாம் பார்க்கிறோம். ஒரு அர்த்தம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மாம்சீக ரீதியில், இன்னொரு அர்த்தம் ஆவிக்குரிய ஆகாரம். பாருங்க, கழுகை போல நாம் என்ன பண்ணுறோம்னா ஆகாரத்துக்காக, என்ன ஆகாரம்? தேவனுடைய வசனத்துக்காக. அப்போ தேவனுடைய வசனம் எங்கெங்கே போதிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க, எங்கே தியானிக்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணுறோம்னா சாப்பிட்றோம். பாருங்க, உடனே போய் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு அந்த மீட்டிங்கில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம நிறைவு அடைகிறோம். பாருங்கள், ஒரு தெளிவு அடைகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஆகாயம் சொல்லுது. நாம் அந்த இறையை நோக்கி வரோன்னு சொன்னால், இறை என்பது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வசனம். இதை இன்னொரு கோணத்தில் தயவுசெய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. இந்த ஆகாரம் சொல்லும்போது இன்னொரு அர்த்தம் நம்ம பார்க்கணும். தயவுசெய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாருங்க வசனத்தை. என்ன பிரதரை வந்து இப்படி கம்பேர் பண்ணுறாரு? வாசிங்க நீங்கள் லூக்கா 17:37. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பார்த்தீங்களா? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அப்போ பிணம் சொல்லும்போது தவறாக நீங்கள் எடுத்துக்கூடாது. நான் அதை தான் திரும்ப அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பிணம் எங்கேயோ அங்கே கழுகைகள் வந்து கூடும். கழுகைக்கு என்ன வேணும்? பிணத்தை சாப்பிடக்கூடிய வேலை தான். அப்போ கழுகையில் யார் பார்த்தோம்? நாம் பார்த்தோம். பிணம் எதை பார்க்குதுன்னா சத்தியத்தை குறிக்குது. அதனால தான் மறுபடியும் நான் திரும்ப அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதுனால பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, பிணம்னு சொல்லிட்டாருன்னு அப்படி நீங்கள் நினச்சிக்காது. ஸோ ஒரு அடையாளமாகத்தான் நம்ம சொல்கிறோங்க. இது நேரடியாக எடுத்துக்காதீங்க. இது அடையாளமாக நம்ம எடுத்துக்கும்போது அந்த ஆகாரத்தை கழுகைகள் போல எங்கேயோ இருக்கிறோம். பாருங்கள், நாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு பகுதியில் இருக்கிறேன். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா, இந்த கிரைஸ்ட் டிவியில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், நீங்கள் கழுகை போல் என்ன பண்ண இந்த உணவத்தை அப்படியே சாப்பிட்றீங்க. பாருங்கள், இது அவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் பார்த்தபடி சகோதர சகோதரிகளே, அந்த சத்தியம் எங்கே கிடைக்குதோ அந்த சத்தியத்துக்காக தேடி அலைஞ்சு திரியிறோம். பாருங்க, அது எப்படி அந்த கண்ணை கூர்மையாக வைத்து அந்த உணவை எடுத்துகிட்டு போதோ அதே மாதிரி தான் சகோதர சகோதரி நம்ம அங்கே இங்கே அலைஞ்சி தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கணும். சரி, ஒரு வேளை கேட்கலாம், ஏன் பிரதர் தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்குறோன்னா ஒரே விஷயந்தான் சகோதர சகோதரிகளே, அதன் மூலமாக தான் நம்மளுக்கு ஜீவன் கிடைக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா உணவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதை எத்தனை நாள் நம்ம வாழ முடியும்? ஆனால் ஆவிக்குரிய உணவு, அந்த ஆவிக்குரிய உணவு மூலமாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். ஸோ இதுதான் முதல் விஷயத்துக்கு நாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம். ஆகாயத்தில் கழுகையினுடைய வழி என்னும்போது இந்த திருச்சபை அந்த சத்தியத்துக்காக போய் இயங்கக்கூடிய இடம், அது கிடைத்த உடனே சாப்பிடக்கூடிய விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், வாசிக்கலாம். கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். பாருங்க, கண்மலையிலே பாம்பினுடைய வழியும். ஸோ இது என்ன பிரதர்னும் போது இந்த கண்மலை எதை குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னா பைபிளில் கர்த்தரையும் குறிக்குது, மாறாக திருச்சபையும் குறிக்குது. கண்மலை சொல்லும்போது யாரை குறிக்குதுன்னா கர்த்தரையும் குறிக்குது, திருச்சபையும் குறிக்குது. அப்போ திருச்சபை நாம் தேவனுடைய சத்தியத்தை எப்படி சொல்லணும்னா ஜனங்களுக்கு நேராக போயிட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்ம அப்படியே போய் சொல்லிட்டோம்னா உடனே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நிராகரிச்சிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், அறிவிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. தேவனுடைய சத்தியத்தை நேராக போய் சொல்லிடக்கூடாதுங்க. நிறைய பேர் அப்படி சொல்லித்தான் என்ன ப்ராப்ளம் நிறைய நடக்குது. அப்போ தேவனுடைய சத்தியத்தை எப்படி அறிவிக்கணும்னா, பாம்பு பாருங்க தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக எவ்வளவு தந்திரமாக தன்னை வளைந்து கொள்ளுது பாருங்க. மலை மாதிரியே காமிக்குதான் பாருங்க இறை பிடிக்கிறவர்கள். ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரி. அப்போ நாம் ஊழியம் செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்யும் போது நாம் என்ன செய்யணும்னா, அந்த இறை
என்பது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய சத்தியத்தை நாம் போதிக்கும்போது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது மிக மிக தந்திரமாக நாம் ஊழியம் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியல, அவங்க வேறு விஷயத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நாம் எப்படி சத்தியத்தை போய் சொல்லணும்னா, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அந்த பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், அப்படி இருந்து ஒருவேளை அவங்களுக்கு நாம் ஸ்டடி பண்ணோம், இவங்களுக்கு என்ன மாதிரி சத்தியத்தை சொன்னால் இவங்க புரிஞ்சுக்குவாங்க, என்ன மாதிரி வார்த்தைகளை பேசினா இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, அதை தெரிந்து கொண்டு தான் என்ன பண்ணோம்னா அங்கே போய் நம்ம பேசணும். அதுக்கு தான் சாலமோனுக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த இரையை பிடிச்சாச்சு. இறை எதை குறிக்குது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யார் பாம்பு யாரை குறிக்குதுன்னா நம்ம குறிக்குது. இப்போ நாம் மற்றவங்ககிட்ட போய் சத்தியத்தை போய் நாம் என்ன பண்ணுறோன்னா அறிவிக்கிறோம். சத்தியத்தை அறிவிக்கும் போது மிகவும் தந்திரமாக அதை செய்யணும். ஸோ இறையை நம்ம பிடிச்சிட்டாச்சு. தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பேசிட்டோம். தேவனுடைய சத்தியத்தை பேசிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது நம்ம செய்கிறதில்ல. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயும் பாருங்க, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணுமா? அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ தேவனுடைய சத்தியம் ஒருத்தருக்கு சொல்லணும். சத்தியத்தை சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இறையை பிடிச்சாச்சு. தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்லிட்டாச்சு. ஒருவேளை அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாச்சு. கொடுத்த உடனே நாம் என்ன பண்ணோம்னா புறாவை போல கபடற்றவர்களாகணுமா? புறாவை போலன்னு என்னதுன்னா பாருங்கள், அந்த சத்தியத்தை நாம் அவர்களுக்கு அறிவிக்கும்போது ஒருவேளை நம்மளுடைய வார்த்தைகளை அவர்களை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி பார்த்துருவாங்க. அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்தானத்தில் அவங்க வச்சுருவாங்க நம்மளை. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அதே மாதிரி நம்மளையும் பார்த்துருவாங்க அவங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஒருவேளை பாடலும் சரி, ஜபமும் சரி, நம்மளுடைய விஷயங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நம்மளை இயேசு கிறிஸ்துக்கு என்ன கனம் கொடுப்பாங்களோ அந்த கனம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களைப் போல புறாவை போல கபடற்றவர்கள்னா எதை குறிக்குதுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், புறாவை போல கபடற்றவர்களானா எதை குறிக்குதுன்னா அவங்களுக்கு நாம் சொல்லணும் என்னன்னா இந்த விஷயத்தை செய்தது, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தது நான் இல்லை, தேவன் தான் கொண்டு வந்தாராம். புறாவை போல கபடற்றவர்களாக மாறினோம். நம்ம எனக்கு தெரியாது, இது செஞ்சது யாருன்னா தேவன் தான், நான் செய்யலை. நீங்கள் ஒரு வேளை அந்த கனம் கொடுக்குறதா இருந்தால், நீங்கள் மரியாதை கொடுக்குறதா இருந்தால் அது தேவனுக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லணுமா? என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். நாம் அந்த ஆடை அடித்து சாப்பிடக்கூடாது. நாம் அந்த ஆடை என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவுக்குள்ளே திருப்பணும். இது நான் செய்யலை. பாருங்கள், நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தீங்க, உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த வேலை நான் செய்யலை, தேவன் தான் செஞ்சார். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும், பிடிக்கிற வரலாம். பிடிச்சிட்ட பிறகு புறாவை போல கபடற்றவர்களாக மாறினோம். நான் செய்யலை, தேவன் தான் செஞ்சாருன்னு சொல்லணும். நான் பிடிச்சேன், ஏன் ஆடு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. இது நான் உங்களை சம்பாதிக்கலை, கிறிஸ்து ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா அந்த ஆடை கிறிஸ்து பக்கம் திருப்பணும். அதான் புறாவை போல கபடற்ற வரலாம். ஸோ இதுக்கு ஒரு அருமையான ஒரு நேல் நாம் எங்கே சொல்லலாம்னா ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரத்தில் 3 நிலை இருக்குது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த திரையை நீங்கள் கடந்த உடனே அங்கே என்ன இருக்குன்னா ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூராக இருக்கும், அப்படி சுத்தமான தண்ணி அது. அப்போ அந்த தண்ணியில் போய் உங்களுடைய முகத்தை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய முகம் தெரியக்கூடாது, அந்த தண்ணியில் கர்த்தருடைய முகம் தெரியணும். அப்போ அந்த தண்ணியில் என்னுடைய முகம் தெரியுதுன்னா நான் அர்த்தம்.
நான் செஞ்சேன், நான் பண்ணேன். ஆனால் அந்த தொட்டியில் என்ன தெரியணும்னா கர்த்தருடைய முகம் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதர சகோதரிகளேன்னு பார்க்கும்போது, தண்ணீர் குறிக்குது தேவனுடைய சத்தியம். அப்போ தேவனுடைய சத்தியம் உபதேசிக்கும் போது எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தெரியக்கூடாது, நம்முடைய கர்த்தருடைய முகம்தான் தெரியணும். அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையான பாடத்தை தேவன் வச்சிருக்கிறார். அந்த தொட்டிக்கிட்ட வந்த உடனே பிரகாரத்திலேயே நான் என்ற ஒரு விஷயம் வரக்கூடாது, அது கர்த்தர் என்ற ஒரு விஷயந்தான் வரணும். அதுதான் சொல்லிட்டோம், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. ஸோ இது சாலமோனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ அழைக்கப்பட்டுக்கிற நமக்கு அருமையான ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்குறார். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் நம்ம பார்க்கலாம், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும். ஸோ இது என்ன நடுக்கடலில் கப்பலுடைய வழி? அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற போது அவங்க எந்த பக்கம் போனோம் கரெக்டாக போய் சேருகிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போது அந்த கப்பலில் ஏறி உட்கார்ந்துருக்கிறோம். எங்கே போகிறோம்? விசுவாசம் எனக்கூடிய ஒரு கப்பலில் நாம் ஏறி உட்கார்ந்துருக்கிறோம். எங்கே போகிறோம் தெரியல. அந்த கப்பலை ஓட்டக்கூடியவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த கப்பலை நடத்தக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எங்கே போய் சேரணுமோ அவர் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். ஏனால் விசுவாசத்தை தொடங்கினவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். ஒருவேளை கப்பலில் நாம் ஏறி உட்காரும்போது திசை தெரியாமல், அந்த கப்பலுடைய அலை அடிக்கும்போது திசை தெரியாமல் திணறோம், நாம் செத்து போயிடுவோமோ, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம மரித்து போயிடுவோமோ, அந்த ஒரு கவலை நமக்குள்ளே வரலாம். சகோதர சகோதரிகளே, அந்த கப்பல் மாறி கடல் கொந்தளிக்கிற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் வரலாம். பாருங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா கடல் மாதிரி கொந்தளிக்குது. அப்படி ஒருவேளை கடலில் நம்ம விழுந்து இறந்து போயிடுவோமோ அப்படி இருக்கும் அந்த இருந்தக்கூடிய சூழ்நிலை. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை பூமியில் இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் பாடுகள் பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கப்பலை சரியாக நடத்துகிறவர் யாரன்னா மாலுமி. கப்பல் ஓட்டுகிறவர் யாரன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் யார் தெரியுங்களா? ஆல்ரெடி அந்த கப்பலில் பிரவேசித்தவர். அந்த கடல் கொந்தளிக்கும் போது இவைகள் அனைத்துமே அவர் முன்கூட்டியே பார்த்தவர். நம்மளுடைய மாலுமி சாதாரணமான ஆள் இல்லைங்க, ஏதோ படிச்சுட்டு வந்து உட்கார்றவர் இல்லை. அந்த கடலுக்குள்ளே குதித்து என்ன பண்ணியிருக்கார், அந்த பிரச்சனைகள் பாடுகளை சந்தித்தவர் அவர். அவருக்கு தெரியும் எந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணோன்னு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பிரதர் இந்த பிரச்சனைலாம் தேவனுக்கு என்ன பிரதர் தெரியும்? இன்னும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அந்த கடலை அமைத்து அழகாக கொண்டு போய் நாம் சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்த்துருவார். ஆனால் சீஷர்கள் கூட கேட்குறாங்க பாருங்கள், அந்த கர்த்தருடைய ஊழியத்தில் 3 வருடத்தினுடைய ஊழியத்தில் கர்த்தர் அங்கே நித்திரையாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடல் கொந்தளிக்கும் போது போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் பண்ணும்போது கர்த்தர் எழும்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த கடலை அதற்றா இருப்பார். ஸோ அவருக்கு தெரியும் அது எதை குறிக்குதுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி நாம் பேசுவோம், நாங்கள் இறந்து போகிற மாதிரி இருக்குது, தேவனே என்னங்க நீங்கள் காப்பாற்றுங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை எங்கே நம்ம ஏறணுமோ கரெக்டாக பரலோகத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை சேர்ப்பார். அதுதான் நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சாலமோன் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்குறோம் அந்த வார்த்தை, ஒரு கன்னியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஒரு கன்னிகையை நாடி மனுஷனுடைய வழியும். இது அவர் புத்திக்கே எட்டலைங்களாம். அது நம்ம அதனுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது என்ன அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பாருங்கள், ஒரு கன்னிகை பூமியில் இருக்கிறாங்க. அந்த கன்னிகையை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த கன்னிகைக்காக அவர் எல்லாமே விட்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். இது சாலமோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் எங்கே இருக்கிறாருன்னா
பரலோகத்தில் இருக்கிறாரு. மணவாட்டி எங்கே இருக்கிறாங்கன்னா பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் மணவாளன் என்ன பண்ணுறாருன்னா மணவாட்டிக்காக, யார்? திருச்சபை சபைக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் பரலோகத்தில் இருந்த அந்த நிலைமையை அப்படியே விட்டு வராரு. பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இது சாலமோனுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த விஷயம். இது ஏற்றுக்க மாதிரி இருக்குங்களா? எங்கே இருக்கிறவர் அவர்? பரலோகத்தில் இருக்கிறவர். மனுஷனாகிய நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆனால் அவர் இருந்தக்கூடிய அந்த ஸ்தானத்தை அப்படியே விட்டு வராரு. பாரு, பரலோகத்தில் எப்படி இருக்கும் சூழ்நிலை? எப்போ பார்த்தாலும் பரிசுத்தர் 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 பரிசுத்தமே இருக்கும் எங்கே பார்த்தாலும். அப்பேற்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரன்னா மணவாட்டி, அவருடைய மனைவி பாருங்க, தன்னுடைய நிலையை அவர் விட்டு வந்தாரா. இது சாலமோனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சா? இது பாருங்க, அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சா? நம்மளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையில் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சோம் பாருங்க. அந்த மனுஷன் யாருன்னா அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனாக வந்துட்டார். அவர் யாருக்காக? தன்னுடைய மணவாட்டிக்காக எல்லாவற்றையுமே விட்டு வந்துட்டார். பாருங்க, பரலோகத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானன்னு சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்ணிட்டாருன்னா மணவாட்டிக்காக தன்னை முழுமையாக, மணவாட்டி சொல்லலாம், முழு மனுக்குலத்திற்கு கூட நம்ம சொல்லலாம். பாருங்க, இப்போ கேட்குறாரு தன்னுடைய தகப்பன்கிட்ட பரலோகத்தில் கர்த்தர் வந்து, ஏப்பா என்னுடைய மணவாட்டி எங்கப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க பூமியில் இருக்கிறாங்க. ஸோ என் மணவாட்டியை நான் பார்க்கணும், நீங்கள் எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணவாளன் கேட்குறாரு. யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இமேஜினேஷன் பண்ணிக்கலாங்க நம்ம. ஸோ இது வேதாகமத்தில் இல்லை இந்த வசனம், நாம் புரிந்து கொள்கிறதுக்காக சில உதாரணங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் பைபிள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இது நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். இப்போ மணவாளன் அங்கே இருக்கிறாரு, தன்னுடைய தகப்பன்கிட்ட கேட்குறாரு. யாருக்குன்னா அந்த ஆசை இருக்கும் இல்லைங்களா? தன்னுடைய மணவாட்டி பார்க்கணுன்னு யாருக்குன்னா ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா தன் தகப்பன்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய மனைவி யார், எனக்கு நீங்கள் காண்பீங்க. அப்போது தேவன் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் காண்பிக்கிறேன். இல்லை நீங்கள் காமிங்க, நான் பார்க்கணும். கர்த்தர் சொல்லும்போது தூதர்களை அழைத்து கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக என்ன சொல்கிறாருன்னா வேலூரில் இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க கர்த்தர்ன்றார். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அந்த மென்டலுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி இருப்பாங்க, மனநோயாளி ஆளுங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, சங்கிலி கட்டி அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள காமிக்கிறாரு, இவங்க தான் அவங்களுடைய மனவாட்டியன். கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா நாமெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோன்னா பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த மனவாட்டிக்காக அந்த மணவாளன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நிலையை விட்டுட்டு வராரு. பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நம்ம அந்த மாதிரி மனநோயாளி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம திருமணம் செய்து கொள்வோமா? ஆனால் கர்த்தர் பாருங்க நம்ம மீது வைத்த அந்த அன்பு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனுஷனாகியே அப்படியே மாறி, நம்மெல்லாம் பைத்தியம்தான், நம்ம பார்க்கறதுக்கு தான் நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கோம் தேவனுடைய பார்வையில். ஆனால் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பு, நம்மை மீட்டுக்கொள்வதற்காக, தன்னுடைய மனவாட்டி ஆவதற்காக தன்னுடைய நிலையை அவர் மாற்றிட்டு வந்தாருங்களாம். இது சாலமோனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போ பாடத்தினுடைய நிறைவுக்குள்ளே நம்ம வரும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ஒரு பாடம் தான், ஒரு 2 வசனம் தான். ஆனால் பாருங்கள், நம்ம 1 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கோன்னா அது ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே அதுக்கு அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் பாடத்தினுடைய இறுதிக்குள்ளே நம்ம வரும்போது நமக்கு ரொம்ப சிம்பிள். இந்த காலத்தில் தேவன் எல்லாம் வெளிப்படுத்திட்டார். இனி மறைபொருளே இல்லை. இனி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் மறைபொருள், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு நீங்கள் இருக்க வேணாங்க இனிமேல். ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சிங்க இந்த ஒரு காலத்தில். அப்போது சாலமோனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது எதை குறிக்குதுன்னா ஒவ்வொன்று அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். ஆகாயத்தில் கழுகையினுடைய வழி, அந்த கழுகை யாரை குறிக்குதுன்னா நம்மை குறிக்குது. பிணம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வசனத்தை அங்கே குறிக்குது நம்ம பார்க்குறோம். கண்மலையில் பாம்பினுடைய வழி, பாம்பு கண்மலை எதை குறிக்குதுன்னு சொல்லும்போது பாம்பு எதை குறிக்குதுன்னா நம்ம குறிக்குது. அந்த இறையை பிடிக்கிற வரலாம் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பாம்பு மாறிட்டோம், பிடிச்சிட்டு போயிருக்கு, புறாவை போல் கபடற்றவர்களாக நம்ம மாறிடணும். நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் பாருங்கள். அந்த கப்பல் பார்த்திங்கன்னா எங்கே போய் சேரணும், அந்த அலையை அடிக்கும் போது திசை திரும்புது.
ஆனால் மாலுமி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறார். ஸோ அது எதை குறிக்குதான்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் பரலோகத்துக்கு. அந்த பிரயாணம் போகும்போது நமக்கு அநேக விதமான பாடுகள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணோன்னா சரியான வழியில் கொண்டு போய் பரலோகத்தில் நம்மை சேர்ப்பார். ஸோ நாலாவதாக நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்ணுறாருன்னா, மனைவிக்காக, தன்னுடைய மனைவிக்காக அப்படியே தன்னை விட்டு எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வந்து நம்மை அவர் என்ன பண்ணால் மீட்டு கொண்டு தன்னுடைய மனவாட்டியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இந்த விஷயந்தான் நாம் பார்த்தோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவருமே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.